வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு அகரகரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அகரகரை நல்லா கழுவிக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி அகரகரை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அகரகர் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடணும். இப்போது 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ எல்லாம் கரைஞ்சிருச்சு. இதில் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும்போது நல்ல வாசம் கொடுக்கும். இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கலருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இஃப்தாருக்கு நம்மளோட அகரகர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.